குக் வித் கோமாளி செட்டில் மாக்காப்பா, கானா வினோத், அப்புறம் புகழ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சிருக்காங்க, தகாத வார்த்தையில் சொல்லி ரொம்ப இழிவாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இப்போ ரீசெண்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அதுக்கு மாக்காப்பா, புகழ், கானா வினோத் இவங்களாம் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குக் வித் கோமாளியில் பல சீசன்களாக கோமாளியை வளம் வரக்கூடியவங்க தான் சுனிதா. அவங்க பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாலும் குக் வித் கோமாளி ஷோ விட்டு அவங்க போல எக்கச்சக்கமான சீசன்களுக்கு அவங்க கோமாளியா வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக குக் வித் கோமாளி செட்டில் என்ன நடந்திருக்கு, திவாகர், புகழ், அப்புறம் மாக்காப்பா இவங்க 3 பேர் கடையிலையும் கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் என்ன பிரச்சனை போணுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்களாம். குறிப்பாக திவாகர் குக் வித் கோமாளி செட்டில் பெண்கள் கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மாக்காப்பா கொடுத்த குற்றச்சாட்டுக்கும் சுனிதா இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சுனிதா பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குக் வித் கோமாளி செட்டில் நாங்கள் பல சீசன் கோமாளியாக இருந்துகிட்டு இருக்கோம். எந்த ஒரு இடத்துலையுமே எங்களுக்குள்ள ஈகோ வந்ததில்லை. எங்களை எவ்வளோ டைம் அடிச்சிருக்காங்க. பட்ஸாக இருக்கும்போது நாங்கள் கீழே வழுக்கி விழுந்திருக்கோம். காய்கறி எல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. அது எல்லாமே நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணது கிடையாது. அப்படி ஃபன்னாக என்டர்டெயினாக பண்ண ஒரு விஷயத்தை தான் திவாகர் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டே முன் வச்சிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி மாக்காப்பாவோ, புகழோ, கானா வினோத்தோ திவாகரை பயங்கரமாக கம்பியெல்லாம் எடுத்து தாக்கலை. ஃபன்னாக ஜாலியாக பண்ண விஷயத்த அவர் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. அதை அங்கேயே பேசி முடிச்சிருக்கலாம். பத்தாயிரத்துக்கு ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி தான் அவருக்கு பிக் பாஸ் வாய்ப்பும் கிடச்சிது. மாக்காப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட் மாதிரி பெண்கள்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விஷயங்கள், நடந்துக்கிற விதம் வந்து ஒரு சில நேரங்களில் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் பேசக்கூடிய டபுள் மீனிங் ஜோக்காக இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் முன்னாடியே ஒரு ஒய்ஃபை வந்து எப்படி விமர்சனம் பண்ணணும், அவங்கள்ட்ட என்ன மாதிரி வார்த்தைகள் விடணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வந்து திவார்கிட்ட சுத்தமாக இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் திருத்திக்கிட்டா கண்டிப்பாக அவரும் ஒரு பெரிய ஆளாக வரலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா யூசேஜில் மக்கள் எல்லாருமே வரவேற்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற வரவேற்பை அவங்க பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றுறது அவங்க கையில் தான் இருக்குது. நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலயமா முன்னேறலான்னு திவாகர் முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. அதனால தான் அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நெகட்டிவாக மாறுது. பெண்கள்கிட்ட பேசக்கூடிய விதம், நடந்துக்கூடிய விதம், இதையும் அதே மாதிரி நெகட்டிவால் முன்னேறணுங்கிற விஷயத்தையும் அவர் மாற்றிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக சின்னத்திரையில் அவருக்கு பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுனிதா குக் வித் கோமாளி நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. இவங்க இப்படி சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மாக்காப்பா இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுத்தாருல, அப்போ பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. நான் அடித்தேன் போனேன்னு சொல்கிறாருல, உங்கள் மாதிரி ஆளை தான் அவர் முன்னேறிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இப்படி ஒரு ஆள்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெண் கிட்ட எப்படி நடந்ததும் சுத்தமாக பேசிக் சென்ஸே கிடையாது. கல்யாணம் ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு இத்தனை நாளைக்கு நீ உன் புருஷன் கூட இருந்த, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருன்னு சொல்கிறாரு. தோல் மேலே கையை போடுறாரு. எந்த ஒரு ஹஸ்பண்ட் பார்த்து சும்மா இருப்பார்? இவ்வளவு ஏன் அண்டா காக்கசம் ஷோவில் ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஏன் அவர் தூக்குறாங்க தெரியுமா? பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் வந்தப்ப முகம் சுழியமாக பல விஷயம் நடந்துட்டாரு. போகும்போது அவங்க ப்ரொடக்ஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால அதுக்கு அடுத்த வாரமே அவர் தூக்கிட்டாங்க. நான் சொல்லி தான் அவர் இந்த ஷோலாம் தூக்கிட்டாங்க நினச்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அவருக்கும் பர்சனலாக எதுவும் கிடையாது. அவர் பெண்கள் கூட நடந்துக்கிட்ட விஷயத்து வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மாக்காப்பா ஒரு அதிரன கருத்தை வெளியிட்டு இப்போ திவாகருக்கு ஆப்பு வச்சிருக்காராம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.